இவருதான் நெருப்பு மெரிக்க போறாரு நாளைக்கு. வணக்கம் மக்களே, நீங்க இந்த விளாக்லயே வந்து பாத்திருப்பீங்க. தம்பி வந்து நெருப்பு மெரிக்க போறாரு. ஸோ லக்ஷ்மி அம்மனுக்கு தான் வந்து நெருப்பு மெரிக்கிறாங்க. லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா மணலி ஆண்டார் குப்பம்ல இருக்க லக்ஷ்மி அம்மன் கோவில், அந்த கோவில்ல தான் வந்து நெருப்பு மெரிக்க போறாங்க. இந்த எப்பவுமே வந்து வருஷம் வந்து பண்றது உண்டு. ஆனா தம்பி வந்து இந்த வாட்டி தான் பண்றாப்ல. ஸோ இது வந்து தம்பிக்கு செகண்ட் இயர். இன்னும் ஒரு வருஷம் மெரிக்கணும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த விளாக் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ அதுதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி ஃபன் தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ வந்து காப்பு கட்டிட்டாங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடாது. இப்போ காலையிலேருந்து தம்பியை வந்து ஒரு பொழுது இருக்கான். அதுக்காக தான் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ காப்பு கட்டிட்டாங்கன்னா உடனே தம்பியை வந்து சாப்பிட வச்சிடலாம். இப்போ அதுக்காக தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையாருக்கு வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் இருக்க ஒரு கோவிலையும் போய் கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரியும் போயிட்டுருக்கு அந்த சைடில். ஸோ ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுவாங்க. அரௌண்ட் இப்போ ஒரு 8:30 போல் இருக்குது. ஸோ நமக்கும் வந்து டோக்கன் நம்பர் வந்து போயிட்டுருக்கு. அதனால லைனில் நின்று தான் நம்ம அங்கே போய் காப்பு கட்டணும். நான் வந்து விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடா பைத்தியம் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்காருன்னு பார்க்காதீங்க. அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க தான் என்னோட பெரியம்மா, அம்மாவோட 3வது அக்கா. பார்க்க எல்லா எப்படி சொல்றது, கடைக்குட்டி சிங்கம், மாயாண்டி குடும்பத்தார், அந்த மாதிரி எல்லா படத்தோட சென்டிமெண்ட் சீனையும் கலந்து அடிச்சிருப்பாங்க அம்மா கூட பிறந்தவங்க. ஸோ அதில் சென்டிமெண்ட்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அங்கேருந்து வந்திருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே கும்மிடிப்பூண்டிலேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு சாட்டர்டேன்றதுனால நாளைக்கு மக்கள், அதாவது இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்க மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ நான் எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இப்போ முன்னாடி போகிறது வந்து சிங்கியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் திருநாவுக்கரசு. நம்ம சிங்கி பேர் வந்து சங்கர். சங்கர்னா வெறும் சங்கர் இல்லை, சங்கர் கணேஷ். அப்புறம் என் தங்கச்சி பேர் வந்து திவ்யாண்டு லட்சுமின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து கிண்டல் பண்ணுவார். ஸோ இதுதான் என்னோட கூட பிறந்தவங்களோட பேர்கள். அப்புறம் என் அக்கா பேருங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீதா அக்கா, மாலாக்கா, டில்லி அக்கா, எல்லா அக்காவும். ஸோ இப்போதைக்கு 2 அக்கா தான் இருக்கும். நானும், அதாவது நான் வந்து கலையக்கா, இன்னொரு அக்கா பேர் டில்லி அக்கா. அவங்க மட்டும் தான் இருக்கோம். மாலாக்காவும் கீதாக்காவும் நாளைக்கு வந்து வருவாங்க. ஸோ ஆமா, இப்ப வந்து நம்ம பாட்டு கச்சேரி எடுத்துட்டு இருக்கோம். சூப்பரா பாடினாங்க, எல்லா பாட்டுமே நல்லா பாடினாங்க. ஆனா என்னன்னா, சொன்ன மாதிரி அவங்களே வந்து அவங்கள மார்க் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா, கொரோனாலதான் தள்ளி இருக்கணும், இப்பெல்லாம் ஏன் தள்ளி இருக்கீங்க, அண்ட் டிவி தான் வந்து தூரமா உட்காந்து பார்க்கணும், பாட்டு கச்சேரியில கிட்ட உட்காந்து பார்க்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அவங்க பாடின பாட்டுங்களை விட அவங்க பண்ண ஃபன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து பக்கத்துலயே முனீஸ்வரன் கோயில், அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் எல்லாம் இருந்தது. ஒரு சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது ஊர் பாக்குறதுக்கு. ஒரு குளம், அந்த குளத்தை சுத்தி கோவில், அந்த வீடுக்கு, அந்த கோவில் எல்லாம் சுத்தி வீடுங்க. எப்பவுமே சின்ன வயசுல வந்து அம்மா வந்து இங்கதான் அனுப்பி விட்டுருவாங்க எங்களை. அதனால அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்பதான் வந்து அந்த குளத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் எல்லாம் ஏத்தி இது பண்ணிருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது, சூப்பரா இருக்கும் விளையாடுறதுக்கு. தவறி விழுந்தா கூட தோக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும், விபரீதமான ஒரு இடமா இருக்கும். ஆனா இப்போ பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இவங்கதான் வந்து லக்ஷ்மி அம்மன். சோ யாருக்கும் தெரியாம எடுத்திருக்கேன். சோ பாக்குறவங்க பாத்துக்கோங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த ஊர்ல வந்து மணி அண்ணா அப்படின்றவங்க வந்து சூப்பரா டெக்கார் பண்ணுவாங்க, செம்மையா பண்ணுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சாமியை வந்து எவ்வளவு அழகா பண்ணலாமோ அவ்வளவு அழகா பண்ணி தருவாங்க. இந்த அண்ணா பண்றதை வந்து நாங்க ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம். ஐ மீன், நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்பெல்லாம் திருவிழாக்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். என்ன சாமி ஊர்வலம் வர சாமியா இருந்தாலும் சரி, இல்ல உள்ள மூலவர் சிலையா இருந்தாலும் சரி, அவ்வளவு சூப்பரா பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாருக்கு வந்து இப்ப குளிச்சுட்டு வந்து காப்பு கட்டணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி பக்கிக்கு வேஷ்டி கட்ட தெரியல, காப்பு கட்ட வந்துருச்சு பக்கி பயவுள்ள. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா அப்படி மடக்கி கிடக்கி போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு உட்காந்துட்டான். இங்க உள்ள தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த காமாட்சி அம்மா விளக்கு வந்து ஆசீர்வாதம், ஐ மீன் அந்த ஒரு ஸ்லைட்டா கொஞ்சம் ஆடினாதான் வந்து சாமி வந்து பிளஸ் பண்ண மாதிரி, ஐ மீன் ஓகே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ அதனால இப்போ ஓகே சொன்னதா சொல்லிட்டு சிங்கிக்கு வந்து நமக்கு காப்பு கட்டிட்டாங்க. சிங்கிக்கு வந்து சாரி, ரொம்ப வாய் ரோல் ஆகுது. சிங்கிக்கு காப்பு கட்டிட்டாங்க. இப்போ சிங்கி போய் சாப்பிட வேண்டியதா பாக்கி. அண்ட் இந்த கோவில் வந்து லைட்டிங் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அல்டிமேட்டா இருந்தது. நிறைய முருகரா இருக்கட்டும், லக்ஷ்மியா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இதுதான் வந்து கொடிமரம். ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த கொடிமரத்துக்கு கீழே தான் வந்து நெருப்பு மெரிக்க போறாங்க. ஸோ இப்ப அக்கா நின்றுட்டு இருக்காங்கல்ல, அந்த சைட்ல தான் வந்து மெரிக்க போறாங்க. இப்ப சிங்கிக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். நான் சொன்னேன் இல்லையா, நெருப்பு மெதிக்கிற இடம்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஸோ நாளைக்கு இங்க கிளீன் பண்ணிட்டு இங்கதான் வந்து நெருப்பு வந்து மெரிப்பாங்க. இந்த கப்புள்ஸ் தொல்லை வந்து தாங்க முடியலப்பா.
எங்க போனாலும் இதே மாதிரி லொடன்னு பேசிக்கிட்டே வந்துடுறாங்க. சரி ஓகே, என்ஜாய் பண்ணதானே வந்தோம், அதை மட்டும் பார்ப்போம், எதுக்கு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து மற்றதெல்லாம் போட்டோ ஷூட் பண்ணேன், சாரி வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன இந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கான காரணம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எஸ், நான் சொன்ன அந்த அம்மன் வந்து வந்துட்டாங்க. திருநங்கையா இல்ல மேபி அது அவங்க வந்து ஒரு மென்னா தான் இருப்பாங்க. ஸோ எஸ், அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு வேஷம் கட்டிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த கேப்ல நாங்க என்ன பண்ணோம்னா, தம்பி சாப்பிடல இல்லையா, ஸோ அதனால ஆழ்வழி கிழங்கு சிப்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் மாமா பசங்க எல்லாரும் வந்துட்டோம். ஸோ அதனால சாப்பிட்டு அப்படியே வந்து போயிட்டு அந்த டான்ஸ் வந்து பார்க்க வேண்டியதுதான். ஸோ நான் அந்த டான்ஸுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் பேசுறது டக்குன்னு வந்தாலும் வரும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. ஸோ நைட்டு வந்து தம்பி வந்து எல்லை வரைக்கும் போயிட்டு வரணும், ஐ மீன் நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காப்பு கட்டினவங்க எல்லாரும் எல்லைக்கு போயிட்டு மறுபடியும் டெய்லி 2 வேளை வந்து நடந்து வரணுமா. ஏன்னா அந்த கால் வந்து அப்போதான் மறுத்து போயிட்டு நெருப்பு மெரிக்கிறதுக்கு கொஞ்சம் வழி தெரியாம இருக்கும் அப்படின்றதுக்காக வாக்கிங் மாதிரி எல்லாரும் போயிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து டே 1. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்குதுங்கிறத நான் அடுத்த நாள் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன், ஐ மீன் அடுத்த பார்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். மறக்காம ஜிகே மெஹந்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.